குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காட்டில் கம்பீரமான லியோ என்ற சிங்கம் வாழ்ந்து வந்தார். அனைத்து விலங்குகளையும் அடக்கி ஆண்டு வந்தார். அந்த சிங்கம் கம்பீரத்திற்கும் தைரியத்திற்கும் பெயர் பெற்றதாக இருந்தது. ஒரு நாள் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. உணவு மற்றும் தண்ணீர் கிடைப்பது மிகவும் அரியதாக இருந்தது. விலங்குகள், லியோ உட்பட அனைத்து விலங்குகளும் போராடி வந்தனர் உயிர் வாழ்வதற்கு. அனைத்து விலங்குகளுக்கும் உணவு கிடைக்கின்றதா என்பதை லியோ சிங்கம் உறுதி செய்தது. தான் பசியாக இருந்தாலும் பலவீனமான விலங்குகளுக்கு உணவு கிடைப்பதை லியோ உறுதி செய்தார். அவர் வேட்டையாடும் பயணங்களுக்கு தலைமை தாங்கி அனைத்து விலங்குகளுக்கும் சமமாக உணவு கிடைக்கும்படி செய்தது லியோ. யானை எல்லா வயது மூப்பின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அனைத்து விலங்குகளும் தண்ணீரின்றி தவித்தன. லியோ அனைத்து பலவீனமான விலங்குகளையும் ஒரு கூண்டு வண்டியில் ஏற்றி வண்டியில் மத்தியில் எல்லா யானையை நிற்க வைத்தார். லியோ விலங்குகளுக்கு வழிகாட்டினார். பலமான விலங்குகளால் இழுத்துச் செல்லப்பட்டது. ஒரு நீண்ட பயணத்திற்குப் பின் ஒரு செழிப்பான நதிக்கரையை அடைந்தனர். எல்லா யானை ஆற்றில் தண்ணீரை வயிறு நிறைய குடித்தது. அனைத்து விலங்குகளும் தங்களது தாகம் தீர தண்ணீரை குடித்தது. அனைத்து விலங்குகளும் அருகிலேயே உணவை தேடி உண்டன. லியோ சிங்கத்திற்கு அனைத்து விலங்குகளும் நன்றி கூறின. லியோ பெருந்தன்மையாக நாம் அனைவரின் கூட்டு முயற்சியால்தான் நாம் வெற்றி பெற்றோம் என்று கூறினார். கூட்டு முயற்சியால் கோடி நன்மை.